வெல்கம் டு சைக்காலஜி. உங்களை ஒதுக்கியவர் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை தேடி வருவார்கள். இதுதான் இன்னைக்கான டாபிக். இப்போ உங்களை ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்தோ இல்லை ரிலேட்டிவ் சர்க்கிள்லேருந்தோ இல்லை யாரோ ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்லேயோ யாராவது உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை தேடி வர நிலைமை ஏற்படும். இதுதான் உண்மை. ஸோ நீங்கள் நல்லவராக இருந்து நீங்கள் மற்றவர்களாக ஒதுக்கப்பட்டால், ரிஜெக்ட் பண்ணப்பட்டால், அவங்க கண்டிப்பாக உங்கள் உதவி வேண்டி உங்களை தேடி வருவாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஸோ ரிஜெக்ட் பண்ணதுக்காக அவங்க தான் ஃபீல் பண்ணிப்பாங்க. ஏன்னா நீங்கள் நல்லவங்க. உங்களை ரிஜெக்ட் பண்ணதுக்காக அவங்க தான் வாழ்க்கையை ஏதோ இழக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களை ரிஜெக்ட் பண்ணதுக்காக அவங்க ஃபீல் பண்ணி தேடி வந்து உங்ககிட்ட உதவி கேட்பாங்க. அப்போ உண்மை வெளியே வரும். நீங்கள் எவ்வளோ நல்லவங்க, நீங்கள் எவ்வளோ உயர்வானவங்க, நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவங்க அப்படின்னு. ஸோ உங்களை ரிஜெக்ட் செய்தவங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை கண்டிப்பாக தேடி வந்து உதவி கேட்பார்கள். தேங்க்யூ ஸோ மச்.